ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பற்றி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அந்த திட்டத்தில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை அந்த மசோதாவில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வந்தால் இதில் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் வருமே இப்படின்றது தான் பல பேருக்கு இருந்த முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாடாளுமன்ற முதல் கூட்டம் நடைபெறும் போது குடியரசுத் தலைவரை வச்சு ஒரு அரசாணையை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் முதல் தேதியாக கணக்கெடுக்கிறாங்க. அந்த தேதியிலிருந்து யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு உட்பட்டுருக்காங்களோ இல்லை 5 வருஷத்துக்கு மேலே ஆட்சி பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறணும் அடுத்த எலெக்ஷனுக்காக. அந்த எலெக்ஷன்லேருந்து தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல மாநிலங்களுக்கு ஒரே மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சில மாநிலங்களில் ஒரே மாதிரி நடத்த முடியாது. அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் நடத்திட்டு சட்டமன்ற தேர்தலை ஒரு தேதி தள்ளி வச்சு இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்படி நடக்கிறது அவங்க எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, இடைத்தேர்தல் எப்படி நடக்குமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இது கணக்கெடுப்பாங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்தில் ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல்களையும் எப்படி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயுமே நிறைய பேருக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன மாதிரியான அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி தேசிய கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துறது ஈஸியாக இருக்கும். ஆனால் மாநில கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் அவங்க குறைஞ்சது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் மாநில கட்சிகள் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுமா, அவங்களோட அவ்வளோ பணம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். இதுக்கு பிஜேபி போன்ற பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ரெண்டாவது எப்படினாலும் 2 எலெக்ஷனுக்கும் செலவு தானே பண்ண போகிறாங்க, அதை ஒரே இடத்துல பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.